எல்லாரும் வாங்குவாங்க. வாங்குற கடனை திருப்பி கட்ட முடியாமல் எத்தனை பேர் பயத்தில் பதறி போய் தடுமாறி போய் ஒரு சில பேர்லாம் தப்பான முடிவுகளாக எடுக்கிறானுங்க, தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. இதை விட என்னங்க தப்பான முடிவு? தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக இந்த உலகத்தை விட்டு போயிடலாம், தற்கொலை பண்ணிட்டு போயிடலாம். எஸ் ஆகணும், எஸ்கேப் ஆகணும், அந்த பணம் பிரச்சனை எனக்கு வேண்டாம்னா உயிரை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த பணம் பிரச்சனை யாருக்கு வந்து சேரும்? நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் மனைவி கிட்ட வருவாங்க, இப்போ பிள்ளைங்க அவங்க பசங்க கிட்ட வருவானுங்க, எங்கடா வாங்கின காசு எங்கடான்னு. அவங்க என்ன பண்ணுவானுங்க, நீ பண்ண தப்பு உன் மனைவியும் பசங்க தான் கஷ்டப்படணுமா? ஈஸியாக நீ கடன் வாங்கிட்டு போயிடுவேன். மனைவி கிட்ட வந்து கேட்பேன், எங்கடா காசு? புருஷன் வாங்கின காசுங்க. பசங்கள்கிட்ட கேட்பாங்க, அப்பா வாங்கின காசுங்க. என்ன பண்ணுவோம்? பசங்க என்ன பண்ணுவாங்க, மனைவி என்ன பண்ணும்? கொஞ்சம் யோசிங்க. இப்போ நான் சொல்கிறேங்க, யாருமே கடன் வாங்காதீங்க. என்னடா இவன் ஈஸியாக சொல்கிறேன் கடன் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு என்னோட பணம் பிரச்சனையும் தீர்க்க போகிறான். என்னால் அவங்க பணம் பிரச்சனை தீர்க்க முடியாது தான், உண்மைதான் அது. என்னால் அவங்க பணம் பிரச்சனை தீர்க்க முடியாது, ஆனால் என்னால் உங்களுக்கு சொல்யூஷன் தர முடியும். யாருமே கடன் வாங்காதீங்க. இது கேட்டால் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஈஸியாக சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்தாலே நீங்கள் கடன் இல்லாமல் பண்ணலாங்க. ஓகேவா? இப்போ இங்கே நிறைய பேர் அந்த ஆடம்பர வாழ்க்கை தான் ஆசைப்படுறாங்க. எனக்கு பெரிய கார் இருக்கணும், பெரிய பைக் இருக்கணும், பெரிய வீடு இருக்கணும் சொல்லிட்டு இஎம்ஐயில். இப்போது ஐடியில் வேலை செய்கிறவங்கலாம் சந்தோஷமாக இருக்காங்க இல்லையே? சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் சந்தோஷமாக இருக்காங்க இல்லையே? இஎம்ஐ வாங்கி அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லா பொருளும் இஎம்ஐ தான் வாங்குறாங்க. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லா காசுமே மாதம் ஆனால் எல்லா காசுமே அப்படியே டக்கு இஎம்ஐ செலவாயிடும். டக்குன்னு கடனுக்கே செலவாயிடலாம். அப்போ நிம்மதி எப்படி இருக்கும்? பணத்துக்காகவே ஓடி 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 வாழ்க்கையில் நிம்மதி இழந்து. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு சாதா பைக் தான் வச்சுருக்கேன், பஜாஜ் சிட்டி 100 கியர் பைக் தான் வச்சுருக்கேன். நான் பெருசாக ஆசைப்படுறதே இல்லை. ஓகேவா? நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். நானும் பிஸ்னஸில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் லாஸ் ஆகாமல் தான் பார்த்துட்ருக்கேன் இது வரைக்கும். எனக்கு கடன் வாங்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என் வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காததுன்னா கடன் நான் வாங்க மாட்டேன். இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். அதுக்கும் பிஸ்னஸ் பண்ணி விட எனக்கு லாஸ் ஆனதே இல்லை. நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு எப்படியோ நான் 2 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகேவா? 3வது வருஷம் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எனக்கு லாஸ் ஆனதே இல்லை. இதுக்கப்புறம் கூட ஆகாது. லாஸ் ஆனால் கூட நான் கடன் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கடன் வாங்கவே பிடிக்காது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கேன். என்கிட்ட பெருசாக பைக்லாம் இல்லை. நான் சாதா பைக் தான் வச்சுருக்கேன்.